சார், ராத்திரியில் போய் யாராச்சும் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் எதையாச்சும் போட்டு வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் பராமரிக்கிறது அரசாங்கத்தின் மேலேயே குற்றச்சாட்டுகளை சொல்வது தவறான ஒன்று. இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தினசரி காலையிலே அது சுத்தம் செய்யப்படுகிறது. நம்முடைய சென்னை மாநகராட்சி தினசரி காலையில் எல்லா கடற்கரை சாலைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுக்கு முன்னாலே ஏதாவது என்னென்ன குப்பை கூலங்கள் தேங்கியிருந்தால் அதை சுத்தம் செய்கின்றோம். ராத்திரியில் போனால் நாங்கள் காலையில் சுத்தம் செஞ்சிடறோம். ஆனால் உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கு வைத்திருந்தாலும் திருடியே வீட்டுக்குள்ளே சோதரேறி குதித்து வர்றவனை நம்ம தடுக்க முடியும். யார் வீட்லேயும் திருட போகக்கூடாதுன்னு எவனையும் தடுக்க முடியாது. நாம் தடுத்து நம்ம தான் போராடணுமே தவிர வேறு ஒன்றுமல்ல. எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் சுத்தமாக பராமரிக்கிறது. அப்போது காந்தி மண்டபத்தில் மது பாட்டிலா ஏதோ ஆளுநர் அவர்கள் பேசினதை கண்டு சட்ட அமைச்சருக்கு கோபம் வருது. ஆளுநர் அவர்கள் சரியாக பேசியிருக்கார். உங்கள் அரசாங்கத்தின் சீர்கேடு, இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி. கேட்டால் ராத்திரியில் மது அருந்தி பாட்டில் வீசிவிட்டான்னு சட்ட அமைச்சர் சொல்கிறார். ராத்திரியில் பாதுகாப்பு சென்ட்ரி போடாமல் இருக்கிறது சர்க்காருக்கு ஃபெயில்யூர் இல்லையா? கடமை தவறிய செயல் இல்லையா? அதோடு மட்டும் இல்லை, அங்கே பேசும்பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு ஆளுநர் சொல்லியிருக்கார். கடந்த 3 ஆண்டுகளில் வார்த்தைகளை நாம் சரியாக கவனிக்கணும். கடந்த 3 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. எங்கே சோகால்டு சமூக நீதி பேசுகிற மோசடி சமூக நீதி கும்பல் ஆட்சி செய்கிற இடத்துல. ஆகவே சமுதாய முன்னேற்றத்தில் அக்கறை இருக்கின்ற எல்லாரும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி உண்டுன்னா அது திராவிட மாடல் ஆட்சி தான். இந்த திராவிட மாடல் ஆட்சியால் தலித் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. தமிழ் மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. ஒரு மந்திரி பேச ராத்திரியில் தண்ணி அடிக்காமல் மக்களை காப்பாற்ற ஒரு முதலமைச்சரே என்ன பேசணும்? மது அருந்தாதே, போதைப் பொருளை தொடாதே. அதுதான் நீங்கள் ஒரு சமுதாய தலைவருக்கு இருக்கிற அழகு. 48,700 கோடி ரூபா, அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு டார்கெட் வைக்கிறாங்க. மது விற்பனையை கூட்டலைன்னா அதுக்கு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் போகுது, டிஓ லெட்டர். ஆகவே தமிழகத்தில் நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது. இப்போ இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு விரைவிலே மக்களால் தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு விரைவில் தமிழகத்திற்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த அரசு மக்களுக்கான அரசா, அதிகாரிகளுக்கான அரசா? இது சீர்கேட்டுக்கான அரசு. ஏன்னா முதல்ல இந்த மாநாடு நடத்தவே தேவையில்லை. அப்படி நடத்துறதுனா என்ன பண்ணணும்? டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன், எதிர்த்து நிற்பேன், சிறுத்தையாக பாய்வேன் அப்படின்ல சொல்லணும். அவங்களே கூட்டி பக்கத்தில் வச்சுட்டு திருமாவளவன் நாடகம் போடுறதா? இதை விட ஒரு பெரிய மோசடி செயல் உண்டா? அதை சொல்லுங்க. நீங்கள் போராடுங்க, கோரிக்கை வைங்க, உங்களோட நேரேட்டிவ் இன்னும் மத்திய சர்க்கார் பண்ணணுன்னு இல்லை. குஜராத்தில், பீகாரில், மிசோரமில், மணிப்பூரில், நாகாலாண்டில் மது விலக்கு இருக்குல்ல, அவங்களெல்லாம் மத்திய சர்க்காருக்காக கோரிக்கை வைக்கிறாங்களா? இல்லை. நீங்கள் மது ஸ்டேட் சப்ஜெக்ட். இன்றைக்கி ஈவன் ஜிஎஸ்டியில் 2 பொருளுக்கு மாத்திரம் மத்திய டேக்ஸ் இல்லை. அது ஜிஎஸ்டியில் மாநில வரி. எது ரெண்டும்? பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால். மனிதன் குடிக்கிற சாராயத்துக்கு அது ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறீங்க? மத்திய சட்டம் கொண்டு வரணும்னு. நான் கேட்குறேன், இப்போ கூடவே என்ன சொல்கிறீங்க? கள்ளச்சாராயம் வந்துவிடும், மதுவிலக்கு வந்தால். இப்போவே டாஸ்மாகில் இருக்கிறது என் நண்பர் துரைமுருகன் தெளிவாக சொல்லியிருக்கார். டாஸ்மாக் சரக்கில் போதை வரலைங்கனால சந்துக்கடை சரக்கை மக்கள் குடிக்கிறான். என்ன அப்போது அந்த மக்களை அந்த மாதிரி போகாமல் தடுக்கணும்னா போலீஸையும் சென்டருக்கு கொடுத்துட்றீங்களா? சட்டம் ஒழுங்கையும் மத்திய சர்க்கார் சப்ஜெக்ட் மாற்றிடலாமா? என்ன பேச்சு? இட் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட்.
அதை செய்யணும். துறந்தவர் மூடுங்கிறேன் நான். அந்த போராட்டம் அறிவிக்காமல் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தாமல் ஏதோ சில பேரை கூட்டின்னு வந்து மாநாடு நடத்தினேன், டான்ஸ் ஆட சொன்னேன், கைதட்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற வேலை. ஆகவே தமிழகத்தில் திமுகவும் விசிகாவும் சேர்ந்து ஜாடிக்கு மூடி போல் ஒருவருக்கொருவர் கூட்டு வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுவதிலிருந்து நாம் விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்ப முடிவெடுப்போம். சார், நடிகர் விஜய்க்கு வந்து மாநாடு நடத்த போறாரு, அதை பத்தி உங்களோட வாழ்த்துக்கள். இல்ல சார், மக்களுக்காக ஒரு இது செய்வாரா அப்படின்னு எல்லா மக்களும் பாருங்களேன், என்னை பொறுத்தவரை 18 வயது நிரம்பிய யாருக்கும் அரசியல் கட்சி துவங்கி மக்களுக்காக போராட, மக்களுக்காக பணி செய்ய உரிமை இருக்குது. அதையும் நாம் விஜய்க்கு மறுக்க போகிறோம். ஆனால் கொள்கை ரீதியாக அவர் திட்டங்களை சொல்லட்டும். அது என்னன்னு ஆன் தி பேசிஸ் ஆஃப் இஷ்யூஸ் தான். ஏன்னா இப்போ திருமாவளவனே கேட்டார், கூட்டணியில் எங்களுக்கு மந்திரி சபைன்னு. ரொம்ப நியாயம்னு சொன்னேன் நான். ஏன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2014 பெரும்பான்மை வந்தாலும் எல்லா கட்சியும் கூட்டணி கட்சிகள் மந்திரி சபையில் இருக்காங்க. 19 பெரும்பான்மை இருந்தாங்க. காரணம், பிஜேபி கிட்ட கூட்டணி நேர்மை இருக்கிறது, திமுக கூட்டணி நேர்மை கிடையாது. ஓட்டுக்கு திருமாவளவன் படத்தை ஸ்டாலின் உபயோகப்படுத்துவார், ஆனால் மந்திரி சபைனா வெளியில் உட்காருன்றார். அதனால அதை ஆதரித்தோம். இஷ்யூ பேஸ்டு. இப்போ நேற்றுக்கு நடக்கிற நாடகத்தை ஆதரிக்கலை, இஷ்யூ பேஸ்டு. அது மாதிரி நண்பர் விஜய் அவர்களுக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள். அதில் அவர் அவருடைய கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம். சட்டம் ஒழுங்கு ரெண்டும் பேப்பரில் இருக்கு. முழு சீர்கேடு. காந்தி மண்டபத்தில் மது பாட்டிலர் இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா? சட்டம் ஒழுங்கு இல்லை. ஆமாம், திரிபுராவில் வெறும் 1% ஓட்டு, 0 எம்எல்ஏ. ஆனால் மக்கள்கிட்ட அடுத்த தேர்தலில் போய் கேட்குறத 40% ஓட்டு, 60க்கு 46 எம்எல்ஏ. முடிஞ்சதில்ல, முடியும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களை தேர்தலில் மாற்று அரசு கொண்டு வர்றதுக்கான பணியில் இறங்கி இருக்கும், முடியும்னு நம்பிக்கை. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த துணை முதல்வருங்கிறது லேபிள் தானே. கண்டென்ட் என்ன? சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு போல, மலேரியா கொசு போல அழிப்போம்னு சொன்ன ஹிந்து விரோதி கண்டென்ட். அந்த பாட்டிலில் லேபிள் முந்தானா வரைக்கும் விவசாயத்துறை மந்திரி, இன்னைக்கு துணை முதல்வர். நீங்கள் இலாக்கா கூட கொடுங்க கொடுக்கல, இதெல்லாம் நம்ம கன்சர்ன் இல்லை. இதனால் மாற்றம் வரப்போவது இல்லை, அவ்வளோதான். ஓகே, நன்றி. கனவு காண எல்லாருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? அது எதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க? நண்பரே, உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, திருமாவளவன் கனவு காணும் உரிமையை அவருக்கு மறுக்க வேண்டாம். நடிகர் விஜய் அவர் எடுத்தோடனே கட்சி ஆரம்பித்த உடனே அண்ணாவோட சிலைக்கு போய் மாலை எடுத்துருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? வாழ்த்துக்கள். அப்போ திராவிட பின்பற்றதை விஜய் பின்பற்றாங்க, நல்லது. ஏங்க, அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை ஓட்டுகளை பிரிச்சுக்க போகிறாங்க. நான் ஏன் கவலை பண்ணோம்? ஸ்டாலினும் கொடுக்கல, இவரும் கொடுக்கல. அதனால ஸ்டாலின் ஆதரிக்கிறவங்கள ஒரு பகுதி இவர் ஆதரிப்பாங்க. திமுகவுக்கா? நான் இந்த ஏடிஎம் பீட்டம்லாம் பேசுறதில்ல. நன்றி நன்றி. இல்லை முடிஞ்சு நேரம் ஆச்சு. நன்றி, நல்லதுக்கும். தேங்க்ஸ்.